வாராகி, என் அன்பு குழந்தையே, யாருமே இல்லை எனக்கு, எதுவுமே எனக்கு கிடைக்கவில்லை, ஒரு ஆறுதல் வார்த்தை கூட சொல்ல யாருமே இல்லை என்று சொல்கிறாயே, உனக்கு தாய் நான் இல்லையா? என்னுடைய கோவில் இல்லையா? உன்னுடைய வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் என்னிடம் கேள். எங்கு உனக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் இந்த தாய் வீட்டுக்கு வா, என்னுடைய கோவிலுக்கு தான் என்னுடைய கோவில்தான் உன் தாய் வீடு என்று நான் சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் அது எதையுமே காதில் வாங்காமல் எனக்கு யாருமே இல்லை, போவதற்கு இடமே இல்லை, ஆறுதலான வார்த்தை சொல்ல யாருமே இல்லை என்று சொல்கிறாய். என்னுடைய கோவிலை நீ உன்னுடைய தாய் வீடாக நினைத்து என்னுடைய கோவிலுக்கு நீ வரலாம். என்னிடம் நீ எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் உட்கார்ந்து பேசலாம். யாரும் உன்னை எதுவும் கேட்க மாட்டார்கள். என்னுடைய கோவிலில் இரு. உனக்கு என்ன தேவையோ அது கேள். உனக்கு எப்பொழுது வீடு திரும்ப வேண்டும் என்று தோன்றுகிறதோ அப்பொழுது வீடு திரும்பு. உனக்கான அனைத்தும் என்னுடைய கோவிலில் கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களை நான் சுமக்கிறேன். நீ வந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன். ஆனால் நீதான் என்னுடைய கோவிலுக்கு வருவதே இல்லை. வாரம் ஒருமுறை வா, என்னை வந்து பாரு, என்னிடம் பேசு, என்னிடம் அனைத்து விஷயங்களையும் சொல். நான் உனக்கு அனைத்திற்கும் பதில் தருகிறேன், உடனுக்குடனாகவே. தங்கமே, நீ என்னுடைய பிள்ளை. உன்னை ஒரு காலமும் நான் அள வைக்கவே மாட்டேன். நீ என்னுடைய தங்கம். உன்னை நான் எல்லா நாளுமே சிரித்தபடிதான் இருக்க செய்வேன். நீ அழகான பிள்ளை. உன் மனதில் எந்த ஒரு கள்ள கபடமும் கிடையாது. யாரும் கெட்டு போகணும் என்று கூட நீ நினைத்தது கிடையாது. நீ என்னிடம் கேட்டது முழுக்க என்ன தெரியுமா? நான் நன்றாக இருக்க வேண்டும், என் குடும்பத்தில் இருப்பவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான். மற்றவர்களுக்கு துரோகம் செய்யும் பிள்ளை நீ அல்ல. உனக்கு நான் எப்படி துரோகம் செய்வேன்? நீதான் நினைக்கிறாய் நான் எதுவும் செய்ய மாட்டேன் என்று. ஆனால் உனக்கான தேவைகளை நான் செய்வேன் தங்கமே. மனம் குளிர குளிர உன் வாழ்க்கையில் அனைத்தையுமே செய்வேன். தைரியத்துடன் இரு, எப்பொழுதும் நான் இருப்பேன். ஜெய் வாராகி.